ஆன்மீக பந்தம் நேயர்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு ஜோதிடர் கஜலட்சுமி இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். எல்லாத்துலேயும் ரொம்ப நியாயமாக இருக்கக்கூடியவங்க, ரொம்ப நடுநிலையாக பேசக்கூடியவங்கன்னு சொல்லி துலாம் ராசிக்காரங்களை சொல்லுவாங்க. ஸோ துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? ஏன் அது அப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த இதுவே பார்த்தீங்கன்னா தராசு. இன்னொன்று காரணமாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் அங்கே தான் உச்சம். சனி பகவானாலே நமக்கு நீதிமான், நேர்மை, ஜட்ஜு, நிறைய விஷயம் சொல்லக்கூடியது. சனி பகவானுக்கு நம்ம நேர்மையாக நடந்துக்கிட்டோன்னா நல்லபடியாக வழி விட்டுருவார். இல்லை அப்படின்னா வச்சு செஞ்சுட்டு போயிடுவார். அவரை மாதிரி கஷ்டப்படுத்துகிறவங்களும் கிடையாது, அவரை மாதிரி அள்ளி கொடுக்குறவங்களும் கிடையாது. சனி பகவான் மாதிரி கொடுக்கறதுக்கும் ஆள் கிடையாது, கெடுக்கிறதுக்கும் ஆள் கிடையாது. அதனால் கவனம் தேவை. அந்த வீட்டில் இருக்கிறவங்க இங்கே எல்லாம் சொல்கிறீங்க நேர்மெண்ட், ஆனால் இருக்காங்களான்னா கிடையாது. இந்த துலாம் ராசிக்காரங்க இந்த ஆண்டு உங்கள் நிறைய விஷயம், நிறைய ஜாப்ல தான். இப்போ ஜூனுக்கு முன்னாடி சொல்கிறேன், ஜூனுக்கு முன்னாடி காதல் பண்ணிட்டு இருந்தீங்க, கல்யாணம் பண்ணுறேங்க. ஜூனுக்கு அப்புறம்னா அது பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. துலாமுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா துலாமுக்கு முன்னாடி நல்லா இருக்குது, ஜூனுக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க மாதிரி இருக்குது. பிஃபோர் ஜூன் நல்லாவே இருக்குது. இந்த 2 மாதம் நல்லா இருக்குது. வீட்டில் அவங்க தங்கச்சிக்கு, அக்காவுக்கு, இல்லை ஃபேமிலியில் ஏதாவது மேரேஜ்னாலும் தாராளமாக பண்ணுங்கள். பொருளாதாரம் நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ ஜான்வரியிலேருந்தோ இல்லை கடந்த செப்டம்பர்லேருந்து அக்டோபர்லேருந்தே துலாம் பொறுத்த வரைக்கும் பணம் பல வழியில் வந்திருக்கும். எப்படின்னு தெரியாமல் பல வழியில் வந்திருக்கும். அதை நேர்மையாக பயன்படுத்திக்கிட்டவங்க அடி வாங்க மாட்டாங்க. இல்லை நேர்மையாக பயன்படுத்தாமல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பின்னாடி அடி வாங்குவாங்க. ஸோ அதனால் கவனம் தேவை. துலாம் ராசி என்றைக்குமே ஒரு மைண்டில் வச்சுருக்கணும், நேர்மைக்கு கொஞ்சம் கூட அப்படி அசர் பிசைஞ்சிங்க அப்படின்னா நம்ம செய்யும் தொழிலோ நம்ம செய்யும் வேலையிலே அடி வாங்கிடும். ஸோ அது மட்டும் கவனம் வேணும். இந்த துலாமில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் நல்லாவே இருக்குது. இந்த ஆண்டு வந்து நல்லாவே இருக்குது. நிறைய இழந்தது எல்லாத்தையுமே மீட்டக்கூடிய ஆண்டாக இருக்குது. வேலை கிடைக்கும், பொறுமையாக இருங்க. ப்ரொமோஷன் கிடைக்கும், பொறுமையாக இருங்க. எது பண்ணாலும் இன்னொரு வேலை வாங்குறதுக்கு முன்னாடி கையில் வச்சுக்கிட்டு மீன்ஸ் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு போங்க. இதுவே ஒவ்வொரு விஷயமும் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக சித்திரை நட்சத்திரத்துக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்துக்கு இந்த ஆண்டு நல்லாவே இருக்கும். எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, விசாக நட்சத்திரத்துக்கு ஏன்னா குருவோட பார்வைங்கப்படும். அப்போ குருவோட பார்வை, குரு நல்லா இருக்கும்போது இந்த ஆண்டு நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய விஷயம் நடக்கும். இந்த துலாமுக்கு வந்து நிறைய ஆண் குழந்தைகளாக பிறந்திருக்கும். ஓகேங்களா? ஜூலை ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் பெண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு குழந்தை பிறக்காமல் ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருப்பாங்க. இப்போ ஜூனுக்கு முன்னாடி நிறைய குழந்தை பிறந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கன்சீவ் ஆகிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். மீன்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் போகிறீங்கன்னா இப்போ பிஃபோர் ஜூனுக்குள்ளே ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குழந்தைகளோட படிப்புக்கு ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பிஃபோர் ஜூனே எடுங்க. அதுக்கப்புறம் எடுக்கும்போது கொஞ்சம் நிறைய செலவுகள் பண்ணக்கூடிய காலங்களாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரம். சுவாதிக்கு நல்லாவே இருக்குது. பட் எதுவும் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக பண்ணுங்கள். ரொம்ப வந்து தான் அப்படின்ற மாதிரி நல்லது நடக்குதுன்னு நினச்சிட்டு போயிட்டு எங்கேயும் போய் மாட்டிக்காதீங்க. பட் சுவாதியில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு இந்த ஆண்டு அவார்ட்ஸ் நிறைய கிடைக்கும், நிறைய நல்ல விஷயம் நடக்கும், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நடக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சுவாதியில் இருக்கிறவங்க நிறைய பேர் சினி ஃபீல்டில், யூடியூப்பில், மீடியாவில் நிறைய பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது பிஹைண்ட் தி ஸ்க்ரீனாகவும் இருப்பாங்க, ஃப்ரண்ட் தி ஸ்க்ரீனாகவும் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த ஆண்டு நிறையவே அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வரும், நிறைய இன்கம் வரும். எல்லாமே பயன்படுத்திக்கிறது இந்த துலாம் ராசிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இவங்களுக்கு வழிபாட்டு முறைகள்லாம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது? லக்ஷ்மி நரசிம்மர். எப்பயுமே நான் துலாமை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்வேன்னா, என்ன வந்து இதுக்கான வழிபாடு இருந்தாலுமே துலாம் பொறுத்த வரைக்கும் நரசிம்மர் வழிபாடு அவங்க துலாம் ராசி எடுக்க அவங்களுக்கு பொருளாதாரம் நல்லா வரும். எந்த கெட்ட வழியிலையும் போக மாட்டாங்க. துலாமை பொறுத்த வரைக்கும் சில கெட்ட பழக்கங்கள் இருக்கும். அந்த கெட்ட பழக்கங்களை எல்லாத்தையுமே ஒதுக்குறது நல்லது. ஏற்கனவே அவங்க இந்த கெட்ட பழக்கத்தோட நண்பர்கள் இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ குரு பார்வை பற்றி எல்லாம் போக போயிடுவாங்க. இவங்க என்னென்னா அம்மாவோட ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வேணும். கண்டிப்பாக இவங்களோட ஹெல்த்லேயும் கவனம் வேணும். இவங்க வந்து லக்ஷ்மி நரசிம்மர் அவரை போயிட்டு புதன்கிழமையிலையும் வழிபாடு பண்ணலாம். ஞாயிற்றுக்கிழமையில் 4:30 ராகு காலம் வருது பார்த்திங்கன்னா, அப்பயும் 2 நெய் தீபம் ஏற்றிட்டு வழிபாட்டு பண்ணிட்டு வர உங்களுடைய வாழ்க்கை தரம் கண்டிப்பாக மேலோங்கி போகும். நிறைய பொருளாதாரம் ஏற்றம் வரும். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு